அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுக கூட்டணியில் விஜய்க்கு 30 தொகுதிகள். அதிமுக கூட்டணியில் விஜயை கொண்டு வர அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். காரணம், தற்போதைய சூழ்நிலையில் அதிமுக திமுக கூட்டணியினுடைய பலங்கள் சம அளவிலேயே உள்ளன. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது அதிமுக திமுக தங்கள் தலைமையில் வலிமையான கூட்டணிகளை உருவாக்கி இருந்தார்கள். அப்பொழுது நீடித்த அதே கூட்டணி தான் தற்பொழுதும் நீடிக்கிறது என்றால் மிகையாகாது. அப்பொழுது தேமுதிக அதிமுக கூட்டணியில் இடம்பெறாமல் வெளியில் இருந்தது, அவ்வளவுதான். தற்பொழுதைய சூழ்நிலையில் அதே கூட்டணி தான் நிலவுகிறது. எனவே வெற்றிக்கு இன்னும் அதிக வாய்ப்பு தேவை என்றால் நாம் தமிழர் கட்சியையோ அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தையோ கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் என இரு கட்சிகளும் நம்புகிறது. எனவேதான் விஜயோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயோடு தான் முதலில் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கினார். அப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்போ 90 தொகுதிகளை கேட்டது, 2.5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டது. ஆனால் அதிமுக இவற்றிற்கு எதற்கும் ஒப்புக்கொள்ளாமல் பின்வாங்கி விட்டது. அப்பொழுது 40லிருந்து 50 தொகுதிகளை தருகிறோம், துணை முதலமைச்சர் பதவியை தருகிறோம் என்று மட்டும் வாக்குறுதி அளித்திருந்தார்கள். விஜய் இதற்கு ஒப்புக்கொள்ளாததால் தான் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தது. தற்பொழுதைய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, அமமுக, புதிய தமிழகம், ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகள் தங்களது கூட்டணியை உறுதி செய்துவிட்டன. அதே சமயத்தில் தேமுதிக, பாமக இந்த இரு கட்சிகளும் எந்த கூட்டணிக்கு செல்லுகின்றது என்பது இதுவரையிலும் தெரியவில்லை. அவர்கள் வெளிப்படையாகவும் அறிவிக்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி சித்திரை முழுநிலவு திருவிழாவிற்கு பின்பு தாங்கள் யாரோடு கூட்டணி அமைப்போம் என்று கூறுகிறோம் என கூறிவிட்டார்கள். இதேபோன்று தேமுதிகவும் வரும் நாட்களில் கடலூரில் தேமுதிகவின் மாநாடு நடைபெற உள்ளது. அதில் நாங்கள் யாரோடு கூட்டணி வைப்போம் என்பதை அறிவிப்போம் என்று கூறியுள்ளார்கள். மற்றபடி அனைத்து கட்சிகளுமே தங்களது கூட்டணியை உறுதி செய்துவிட்டன. தற்போதைய சூழ்நிலையில் தவேக தனித்து விடப்பட்டுள்ளதாகவே கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தோடு எந்த கட்சியும் கூட்டணியில் இல்லை. தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். அது நடைபெறாமலேயே இருந்து வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க இதுவரையிலும் எந்த கட்சியும் முன்வரவில்லை. அதற்கு காரணம், தமிழக வெற்றிக் கழகம் புதிய கட்சி. அவர்கள் கட்சி தொடங்கி ஓராண்டுதான் உள்ளது. இதுவரையிலும் எந்த தேர்தலையும் சந்திக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தோடு சென்றால் வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு ஐயப்பாடு இவர்களிடம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தை நம்பி சென்று தோல்வி அடைந்துவிட்டால் இருக்கின்ற இடமும் சென்றுவிடுமே என்ற எண்ணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்து திமுக கூட்டணியிலேயே இருந்து வருகிறார்கள். எனவேதான் இதுவரையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை. அதே சமயத்தில் தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகளோடு தமிழக வெற்றிக் கழகம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அவர்களும் இதுவரையிலும் உறுதியளிக்கவில்லை. எனவேதான் அதிமுக கூட்டணி விஜயை எப்படியாவது தங்களது கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. விஜயின் ஆலோசகர்களாக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர் போன்றோர்களும் இதே கருத்தை வலியுறுத்துகிறார்கள். இதேபோன்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்களும், நாம் முதல் தேர்தலில் கூட்டணி அமைப்பதுதான் சிறந்தது, தனித்து போட்டியிட்டால் ஓரிரு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு கூட கடினமாக மாறிவிடும், கூட்டணி அமைத்தால் 30லிருந்து 40 தொகுதிகளை பெற்றுவிடலாம், எனவே அதிமுக கூட்டணி சிறந்தது என இவர்கள் மூவரும் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது அதிமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் இணைந்து விட்டதால் விஜய் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அதிமுக தான். எனவே அவர்கள் கொடுக்கக்கூடிய 30 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு கூட்டணிக்கு ஓகே சொல்லிவிடலாமா என்ற எண்ணத்தில் தமிழக வெற்றிக் கழகம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் விஜய் இதுவரையிலும் அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது. நமது தலைமையில் கூட்டணி அல்லது தனித்து களம் காணலாம், எவ்வளவு பெற்றாலும் பரவாயில்லை, தோல்வி அடைந்தாலும் ஒரு வலிமையான வாக்கு வங்கியை பெறுவோம் என்ற எண்ணத்தில் விஜய் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. நன்றி.